ஹாய், நான் திலீப் பேசுகிறேன். நான் இப்போ ஷோலிங்கில் என்னோட நேட்டிவ். நான் இப்போ என்னோட ஏஜ் வந்து 40. நான் அரௌண்ட் 25 இயர்ஸாக வந்து நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். இந்த ஷோலிங் சரௌண்டிங்கில் நான் விளையாடுற டீம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ரப்பர் பாலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டென்னிஸ் பால், இப்போ ஸ்டிச் பால் வரையும் டெவலப், அப்புறம் கார்க் பால் விளையாடினேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பால் வரையும் இப்போ ஆடிட்டு இருக்கோம். நான் விளையாடாத ஷோலிங்கில் விளையாடாத கிரவுண்டு இல்லை, டீம் இல்லை. அது இல்லாமல் என்னுடைய லோயர் லெவலில் இந்த பசங்க எல்லாமே இப்போ என் கூட விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்னோட ஃபிட்னஸுக்கு காரணம் இந்த கிரிக்கெட்னு ஒரு சொல்லலாம். ஆனால் இந்த ஷோலிங்கில் கிரிக்கெட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு கிரிக்கெட்டோட இது. ஏன்னா கிரவுண்ட் இல்லாத மேஜர், அதுதான் மேஜர் ட்ராபேக்காக இருக்கு. அப்படியும் நாங்கள் வந்து தேடிட்டு அப்பயும் ஏதாவது கிரவுண்டில் 24 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் ட்ராவல் பண்ணி போய் விளையாடிட்டு வரோம். ஏன்னா இந்த கிரிக்கெட் மேலே இருக்கிற ஆர்வமும் அண்டு எங்களோட ஃபிட்னஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். நான் தெரியும் உங்களுக்கு பற்றி இல்லை. அண்ணன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வளர்ந்த பையன். அண்ணன் அன்னைக்கு டிவி விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் கிரிக்கெட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சமீபத்தில் கிரிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்றீங்க? இப்போ இருக்கிறத வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாங்க. அங்க போனா ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் காரணம் இல்லை. நம்ம பாசிட்டிவா எடுத்து அமிச்சோம்னா அதுவே ஒரு பாசிட்டிவா அவங்களுடைய க்ரோத்துக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட ஃபிட்னஸுக்கும் நல்லா இருக்கும். 20 இயர்ஸ் முன்னாடி இந்த கிரிக்கெட்டுக்கும் இப்போ கிரிக்கெட்டுக்கும் அந்த பசங்களோட ஜென்ரேஷன் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20 இயர்ஸ்க்கு முன்னாடினா வந்து நாங்கள் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறோம்னா 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டு மார்னிங் 6 o'clock நாங்கள் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு போய் கிரவுண்டில் உட்காந்துருவோம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக நாங்கள் வந்து காலையில போயிட்டு கிரவுண்டெல்லாம் பிடிச்சி அப்போ வந்து பேரண்ட்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பேரண்ட்ஸை வந்து கிரிக்கெட்டா அப்படின்னு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் லோ பண்ணுறாங்க. பட் அது வேணாம். ஏன்னா வந்து நம்ம அதுவும் வேணும், நம்மளுக்கு எஜுகேஷனும் வேணும், இதுவும் வேணும். அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் லைஃப். ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபிட்னஸ்க்காக மெயின் காரணம் கிரிக்கெட்னு சொல்கிறீங்க. இந்த கிரிக்கெட் ஆடுறவங்க என்னென்ன உடம்புல பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா இதுவுமே மூவ்மெண்ட் இருக்கு. எல்லா அத்லெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கு. ஃப்ரீ மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. மெயினாக இந்த 6 days நம்ம ஒர்க் பண்ணால் கூட அந்த 1 day நம்ம விளையாடுறதுனால மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அப்படி லெஸ் ஆகுது. எல்லாம் என்ன பேர்டன் இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு மேட்ச் அந்த 4 hours என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால தான் நான் இதுவரையும் மெயின்டைன் பண்ணுவேன், இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுவேன். என் பையனையும் நான் கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுவேன். ஓகே, அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 25 இயர்ஸாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து வந்த பசங்க தான். இன்னைக்கும் ஆறனா நாங்கள் வந்து பாருங்க, அவர் அப்படியே இருக்காது, நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிரிக்கெட்டில் இன்னைக்கு வந்து நம்ம ஷோலிங்கில் ஒரு நல்ல ஒரு கீப்பர், நல்ல ஒரு பேட்ஸ்மேனா எங்கள் திலீபன் இருக்காரு. ஸோ இவரை மாதிரி நம்ம ஃபிட்னஸ் இருக்குன்னு நாங்களாம் ரொம்ப ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிரிக்கெட் விளையாடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சண்டேஸ் டைம் இருக்கும்போது இந்த கிரிக்கெட் ஆடுங்க. அப்போ தான் வந்து உடம்பு ஃபிட்னஸ் ஹெல்த் ஆகும். இது ஒரு முன்னோதாரணம் எங்கள் திலீபனை சொல்லலாம். ஷோலிங்கில் திலீபன்னு தெரியாது ஆளே இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு டாப் பிளேயர். இன்றைக்கும் நாங்கள் டென்னிஸ் பால், கிரிக்கெட் பாலுக்கு எல்லாருமே வந்து அண்ணனை வந்து ரோல் மாடல் வச்சு பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த கிரிக்கெட் பசங்க எல்லாமே ஷோலிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரவுண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் மற்ற கேம்லாம் நீங்கள் விளையாடுறீங்களோ கிரிக்கெட் ஆடுங்க. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் இருக்கும். ஸோ அண்ணனை வந்து முதல் நம்ம இன்டர்வியூ நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் லைஃப்பில் வந்து இருந்த கிரிக்கெட்டோட ஜேர்னி வந்து ஸ்டார்டிங் நிறைய பண்ணார். அன்றைக்கி இந்த IPL TNPL மேட்ச்சில் அண்டர் 19 கிடையாது. அப்போ இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஒரு பெரிய ஒரு பிளேயர் ஆயிருப்பார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சர் டாப்பாக வரலாம். ஆனால் நீங்கள் நம்ம யூடியூப் தேங்க்ஸ் சொல்ல நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். கிரிக்கெட்டே வளர விடுங்க. தேங்க்யூ.